வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பிரேக்குக்கு முன்னாடி உப்பு கருவாடு படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேச போகிறோம். வாங்க கேட்டுடலாம். இதில் வந்துட்டு இந்த படத்தில் உங்களோட எப்போதையுமே இருக்கிற படங்களோட கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு அந்த இளங்கோவன் அவர் வந்துட்டு உங்களோட இளங்கோவன் குமரவேல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து உங்களோட ட்ராவல் ஆகிறாரு. அதே மாதிரி அபியும் நானும் படத்தில் அவரோட கேரக்டரை யாராலையுமே மறக்கவே முடியாது. அந்த ரவி சாஸ்திரி கேரக்டர் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எமோஷனல் டச். இந்த படத்தில் அவருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா, எமோஷனல் டச்சான ஒரு கேரக்டர்? ஆமாம், ஆக்சுவலாக இது நான் சொன்ன மாதிரி ஒரு முழுக்க ஒரு ஒரு காமெடி அப்படின்போது ஒரு ஒரு கருணாகரன் கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் சில ஒரு சென்டிமெண்டல் ஒரு சில ஷேட்ஸ் இருக்கும், ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அதை தவிர வந்து ஒரு ஒரு ஹெவியான ஒரு சென்டிமெண்ட் தான் அது குமரவேலுக்கு தான், அந்த கேரக்டருக்கு தான் இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி குமரவேல் வந்து எனக்கு ஒரு நடிகராக தான் அறிமுகமாக அவர். அதுக்கு முன்னாடி நண்பர் கிடையாது. அவர் அழகியத்தியை பண்ணும்போது தான் வந்து இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் அவரை கூப்பிட்டு பார்த்து அப்படி தான் செலக்ட் பண்ண அவரை செலக்ட் பண்ணதுக்கான எனக்கு நாடக நடிகர்கள் மேலே எப்போவுமே ஒரு பெரிய அபிமானம் உண்டு. அவங்களுடைய அந்த ஒரு ஈடுபாடு, அவங்க எவ்வளோ பெரிய டைலாக்ஸ் கொடுத்தாலும் அவங்க மனப்பாடம் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குமரவேல் வந்து நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நாடக நடிகர், நாடக கலை முறையாக படித்தவர். அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப அவர் அந்த பேக்ரவுண்டை கேட்கும்போதே சரி நம்ம படத்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ரோலுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார், ரொம்ப பிரமாதம் பேர் வந்தது. அப்படி நல்ல நண்பர்கள் ஆனோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்காக இந்த கேரக்டர் எழுதுறதில்லை. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாக்கா நான் வேறு யாரையும் யோசிக்கிறதில்ல. இப்போ குமரவேல் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். அவங்க இருக்கும்போது ரொம்ப வந்து என் படத்துக்கு நான் நினச்சதை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எப்போவுமே உண்டு எனக்கு. அது இப்போ பாஸ்கர்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த கேரக்டர் இப்படி இது பாடி லாங்குவேஜ் அப்படி சொன்னாங்க, அதை அப்படியே பிடிச்சி அவர் வந்து ராப்பாகலாம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இது நைட்டு 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தான் டவுட்டு கேட்பார். அது மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்னும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறவர் அவர். ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து தவற விடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அது படத்துக்கும் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங் டைம்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களாம் இருந்தாங்கன்னாக்க அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அவங்களாம் இருந்தாங்கன்னா. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து படத்தில் இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க பொருந்தி வரும்போது வந்து நான் அது ஏதோ அப்படி ஒரு நடந்துகிட்ருக்கு அப்படி அந்த மாதிரி. இப்போ இந்த கதையில் கூட பார்த்திங்கன்னா அந்த எம்எஸ் பாஸ்கர் நடித்த ஐயான்ற கேரக்டர் ஆகட்டும், இல்லை குமரவேல் நடித்த அந்த மாஞ்சாண்ட கேரக்டர் ஆகட்டும், எனக்கு அவங்க நண்பர்கள் தென்னால தெரிஞ்சவங்கள்ட்ட தவிர்த்து அவங்கள வேறு யாரும் எனக்கு யோசிக்க முடியல. அதில் இந்த பாஸ்கர் வந்து நிஜமாகவே வந்து நல்ல ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவர், நல்லா பாடக்கூடியவர். ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன இருக்கும் அந்த வந்து ரியல் லைஃப்லேயும் அவருக்கு அந்த தகுதி இருக்குது அவருக்கு. அது மாதிரி குமரவேலுக்கும் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஸ்லாங் எல்லாமே ஈஸியாக வரும். ஸோ அதனால் 2 பேருமே எனக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருந்தாங்க. அப்போ சமீப காலமாக இன்னொரு நடிகர் கூட என் படங்களை அடிக்கடி வந்துட்டுருக்காரு. இப்போ சாம்ஸ் அப்படி தான். ஆமாம், இது நான் ஏதோ ஒரு படத்தில் சின்ன ரோலில் ஒரு பண்ணியிருந்தார், அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ அபியும் நானும்ல கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஊட்டி வரைக்கும் வந்து ஒரே ஒரு சீன் பண்ணிட்டு போனார் அவர். அப்போவே அந்த ரொம்ப பிடிச்சது, அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. அந்த ஒரு சின்ன ஒரு இதில் கூட நம்ம எதாவது பண்ணணும், அந்த ஒரு ஃபயர் எப்பவுமே அவர் இருந்தது, ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்போ தான் அந்த பயணமில் அந்த ஒரு ஸ்கோப் வரும்போது அவர் கூப்பிட்டு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். இன்றைக்கும் அதை பற்றி ரொம்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பயணம் படத்தில் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த சீனே ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் பண்ணுறது. ஆமாம், 2 பேரும் உட்காந்துட்டு வெறும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதை திரும்பியும் ரொம்ப கத்தி கூட பேச முடியாது, ரொம்ப சட்டில் டோனில் அப்படி பேசணும். பட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். எனக்கு ஒரு நடிகராக வந்து ரொம்ப அவர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு அபிமானம் உண்டு. ஸோ இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அவர். அப்படியே வந்து படம் பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஸ்டேஜில் வந்து ஏதாவது சொல்ல திருக்குறள்லாம் சொல்ல ஆரம்பித்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிட்டார் அவர். ஸோ ஐம் ஹாப்பி. இந்த மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து படத்தில் தான் நான் வெரி ஹாப்பி தான் எனக்கு. அவரோட கேரக்டர் பற்றி பேசும்போது கண்டிப்பாக உங்களோட முந்தைய படத்தில் வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பண்ண கதாபாத்திரம் வந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. அந்த இடத்துல உட்காந்து அந்த கேரக்டரை பார்க்குறவங்க கண் கலங்காமல் எந்திரிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரவி சாஸ்திரி கேரக்டரும். இவங்களோட கேரக்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதுனீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையிலே வந்துட்டு யாராவது அது மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா அவங்களோட கதாபாத்திரம்? அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் வந்து நான் பார்த்த ஒரு 2 கேரக்டர்களோட ஒரு கலவை அது. அது மாதிரி அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் ஜோனில் வந்து ஃப்ரீஸ் ஆகி போனவங்க, அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொன்று வந்து ரொம்ப படித்து அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிற ஒரு கேரக்டர், அவரையும் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க 2 பேரும் இந்த 2 இதையும் கம்பைன் பண்ணி தான் அந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணேன், அந்த ப்ரொஃபஸர் அந்த கேரக்டர் மொழி. அந்த அபியோட ரவி சாஸ்திரி அதே மாதிரி தான். அது யாரோ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தவங்க சொன்னது அது. நான் சின்ன வயசில் வந்து இது மாதிரி ரோட்டில் இருந்த ஒரு பிச்சைக்காரர் வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், வீட்டுக்குள்ளே கூட்டு போய் எங்கள் அம்மாட்ட சாப்பாடு போட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரை பண்ணவங்க அது எனக்கு அது ரொம்ப நாளாக மனசில் அப்படி இருந்துச்சு. அது நல்ல ஒரு இதாக இருக்குது. இந்த கதை வரும்போது டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது.
ஸோ அந்த அந்த கேரக்டர். பட் இந்த படத்தை பார்த்து இன்னும் 2-3 பேர் கூட சொன்னாங்க, நானும் இது மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரோட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன் அப்படின்னு இன்னும் 2-3 பேர் கூட சொன்னாங்க எனக்கு. ஸோ எல்லாமே வந்து ரியல் லைஃப்லேருந்து இருக்கிற கேரக்டர்கள் தான். ஓகே. உங்களோட படங்களும் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை வந்துட்டு மாறுபடும். இப்போ வந்துட்டு பயணம்ல இருக்கிற கதை வந்துட்டு மொழியில் இருக்காது, மொழியில் இந்த இது வந்துட்டு கௌரவம்ல இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன்னா வந்துட்டு ஒரு சில டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு படம்னு எடுத்தால் சட்டில்டாக எடுத்துகிட்டே போவாங்க, லவ்னு எடுத்தால் லவ்னு எடுத்துகிட்டு போவாங்க. உங்களோட படம் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கான ரீசன் அடுத்த படைப்புகளுக்கு? ரீசனில் அது அதாவது அந்த சமயத்தில் என் மனசில் என்ன கதை இருக்கோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அது என்ன ஜானர் வரும் அப்படின்றதெல்லாம் விட தொடர்ந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனால் இப்போ என் படம் பார்த்தா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், வேறு டைப் ஆஃப் ஸ்டோரி இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அது நமக்குள்ளேருந்து வரும்போது அது அந்த ஒரு சிமிலாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட் தோணும்போது நான் வந்து என்னோடய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேர் அப்படி சொல்லுவேன், நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்னாங்கனாக்கா அதை ஃபர்தராக நான் வந்து டெவலப் பண்ணுவேன். சில பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து இதில் வேண்டாம் அப்படின்வாங்க, யோசித்து பார்த்து சரி அவங்க சொல்கிறது நியாயம் தான் சொல்லிட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி மனசில் தோன்றது தான் அது. மற்றபடி இட்ஸ் நாட் அ டெலிபரேட் அட்டெம்ப்ட் எப்படி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 2 ஸ்கிரிப்ட் வரும்போது வந்து நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவேன், எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பண்ணுவேன் நான். இப்போ முந்தியெல்லாம் இப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லைன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர் இது நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னாங்கனாக்கா நான் அது பண்ணுவேன். எனக்கு அந்த டைமில் எது தோணுதோ அதை பொறுத்து தான் அது. இந்த படங்களை பற்றி பேசாச்சு. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவா உங்களோட கதாபாத்திரம் கருணாகரன் வந்துட்டு நம்மளோட லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. படத்தோட இயக்குனர் ராதாமோகன் எங்களோட இருக்காரு, பேசுங்க, சொல்லுங்க சார், கேளுங்க. ஹலோ, ஹாய் சார். ஹாய். படம் வந்துட்டு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி சார் இருக்கு? ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய ஹியூஜ் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நேற்று தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்த்தோன்னே ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ராதாமோகன் சார். அதே மாதிரி படத்தில் வந்துட்டு ஹீரோவா பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு? அடுத்தடுத்த படத்துல எல்லாம் புக் ஆயிட்டீங்களா ஹீரோவா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக சார் கதை சொல்லி முடிச்சோடனே எப்பயும் போல நான் இதில் என்ன ரோல் சார் அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை இதில் லீட் ரோல் சந்திரன் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. சார் எனக்கு எப்படி சார் அப்படின்னு, இல்லை சிம்பிளான கதை தான், நீங்கள் வந்து பண்ணிடலாம், நேச்சுரலாக பண்ணிங்கன்னா போதும், எனக்கு நான் சொல்கிறது செய்யுங்க போதும் அப்படின்னாரு. ஸோ அவர் மேலே இந்த ஒரு பிலீஃப் தான். அதர்வைஸ் நான் ஐம் ஹாப்பி வித் காமெடியன் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். பட் இந்த படம் பண்ணது வந்து எங்கள் ஃபேமிலி இஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப பெருமையாக இருக்குது நீ இந்த படம் பண்ணது அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ வெரி ஹாப்பி வித். ஓகே, உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு, நீங்கள் அவங்ககிட்டயே சொல்லுங்கள் எதுக்கு இந்த கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம் சார். கொடுத்தாச்சு எடுத்தாச்சு. ஆமா, சந்திரனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு எதை வச்சு நீங்க எடுத்தீங்க சார்? இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஞானப்பிரகாசம் அவங்க வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பயரா இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த சந்திரனோட கதாபாத்திரம் எல்லா ஒரு இளைஞர்களுக்குமே இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருக்கு. என்னதான் ஒரு ஹியூமர் ஃபிலிமா இருந்தாலும் கதையை நோக்கி போகும்போது வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றிடுறாங்க. இதுல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்க சார்? இதுல ஆக்சுவலா என்ன சொல்றது, நான் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் சுப்ராஜ், இவங்க எல்லாரையும் பக்கத்துல இருந்து நல்ல எல்லாரையும் ரொம்ப என்ன சொல்றது, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதும் பார்த்துருக்கேன், அவங்க ஒர்க் டென்ஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் அந்த அவங்களோட அப்சர்வேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். மற்றபடி சார் சொல்றது தான் என்ன சொல்றது, பவர்ஃபுல் டயலாக்ஸ் படத்துல. ஸோ அது வந்து பெரிய சப்போர்ட். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல வந்து அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான பில்லர்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருத்தர் படத்தை டிரைவ் பண்ணிட்டு போகிறதுனால இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஈஸியாகிடுச்சு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருந்தோமோ அதே அளவுக்கு ரிலாக்ஸாக ஆடியன்ஸும் ஜாலியாக இருக்கிறது படத்தை பார்க்குற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை கருணா. சார் கருணா சொல்லுங்கள் சார். நல்ல வேலை, இந்த படத்துக்கு பயங்கரம் ஹோம் ஒர்க் பண்ணேன், 10 கிலோ வெயிட் குறைச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு பயந்துட்டேன் நான். இல்லை சொன்னாலும் தெரிஞ்சிடும் போய். சார், உங்களோட படம் வந்துட்டு இப்போ திரையரங்கில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கு, ரொம்பவே நல்லது, ரொம்பவே வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் மென்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்ன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் டைரக்டர் ராதாமோகன் சாருக்கும் நன்றி. இந்த ப்ரொடியூசர் ஆஃப் உப்புக்கருவாடு மற்றும் என்டையர் டீம் காஸ்ட் அண்ட் குரூவுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்துட்டு வெளியாகிடுச்சு இவரும் சொல்லிட்டு பேசிட்டார். ரொம்பவே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, இந்த டோட்டல் டீம் அண்ட் க்ரூவே. இந்த பிஸி ஷெடியூலையும் நீங்கள் எங்களோட வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இன்னும் அதாவது இப்போ ஒரு நல்ல
கதையை மட்டும் நம்ம எடுக்கிற படங்கள் இதுக்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஊடகங்களோட சப்போர்ட்ஸ் ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வ விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அது நிச்சயமாக எங்களை வந்து மேலும் மேலும் மேம்படுத்தும். இந்த மாதிரி நல்ல ஒரு படைப்புகளுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். அதுக்காக நம்ம நன்றி சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களோட வந்துட்டு இந்த ஹாஃப் அன் ஹவர் ரொம்பவே உங்களோட படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் டடா பபாய், see you.